இந்த தீக்குழியிலே சுட்டது இல்லை எந்த காலம் கொஞ்சம் ஓரளவு வந்து சுட்டு என் ஆசையை வந்து நிறைவேற்றி 2வது முறையாக வந்து தீப்பாஞ்சு முடிஞ்சு அக்கா கொண்டு வந்திருக்காள் பாருங்க சாப்பாடு கெரியரில். ஸோ அப்போ உடனே வந்து சாப்பிடுது, அதுக்கப்புறம் அதாவது இளநீர் குடிச்சிட்டு அப்புறம் வந்து இல்லை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தசாலி அம்மா கொண்டு வந்துருக்காங்க கெரியரில் அனுப்பிக்க அம்மா. சோறு அடுத்தது வந்து கத்தரிக்காய் கறி, அடுத்தது எங்களை பயத்தங்காவும் சோயாபீட்டும் இது லீஸ் சுண்டல் வச்சுருக்காங்க. தாயினுடைய தீக்குழியிலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் மந்திர உச்சாரணங்களும் எந்த விதமான மந்திர உச்சாரணங்களும் இல்லாமல் தாயே நீயே நிழலாகவும் ஒளியாகவும் கருத்தாகவும் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்துகின்ற வகையிலே இந்த தீக்குழியிலே எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை புனிதத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்கு பாத்திரமான இந்த வேளையிலே ஏராளமான திரளான அடியவர்கள் புடை சூழ்ந்து நிற்க உணர்வுபூர்வமாக பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலய ஒரு மண்டபத்துக்குள்ளே அங்கே பொதுவாக இருக்கின்ற தர்மர் ஏனைய பஞ்ச பாண்டவர்கள் சகிதம் அங்கே வீட்டிலிருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பெருமதியான கனதியான நேரங்கள் இங்கே கடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த அன்னையினுடைய வளாகத்திற்குள்ளே நாங்கள் வந்தோமாக இருந்தால் ஒவ்வொரு சக்தியினுடைய வெளிப்பாடு நம்மளுக்குள்ளே ஊட்டெடுக்க தொடங்கும். நாங்கள் எந்த நிலையிலோ எந்த கெட்ட நிலையிலோ அல்லது எங்களை மறந்த எதிர்மறையான என்ன அலைகளோடு நாங்கள் இந்த ஆலய பிரவாகத்துக்குள்ளே நுழைந்தோமாக இருந்தால் அவை யாவும் களையப்பட்டு நேரான எண்ணங்களோடும் சீரிய சிந்தனைகளோடும் நாங்கள் மனிதர்களாக மாறுவதற்கு இந்த தாய் சாட்சியாக காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 3வது தடவை வந்து எங்களை தலைவர் நிறைவேற்றிருக்காரு. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? கொஞ்சம் சுட்டது இல்லை இன்னைக்கும் பார்த்தா சுட்டாது எனக்கு முழங்காலெல்லாம் கிண்டி போயிருக்கு. ஆமாம், அவளை சுட்டு விட எல்லாருக்கும் இந்த முறை தான் வந்து சுட்டன்னு சொன்னவங்க எந்த காலம் கொஞ்சம் ஓரளவு வந்து சுட்டு போன தரம் வந்து தெரியல. ஆனால் இந்த தரம் உண்மையிலே கொஞ்சம் ஓரளவு அதை சுட்டது. சரி, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அதை தாண்டி அந்த இது முடிஞ்ச வந்த பிறகு வந்து இதே மாதிரி வந்து இளநீர் குடிப்பாங்க. இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இலை போடுறேன் சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. நேற்று இருந்து விரதம் இருந்ததானே, அப்போ இன்றைக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த டைம் நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடமே வந்து இருந்து சாப்பிடுவாங்க. அப்படி அவங்களோட சொந்தக்காரர்கள் வந்து ஒவ்வொரு திரைங்களையும் வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. இதே ஃபுல் க்ரௌடாக இருக்கு பாருங்க. நான் பீடி குடிச்சு வரேன் பார்த்து எப்படி சுட்ட எல்லாருக்கும் கேட்டுப்ப சுட்டோ இறங்கியிருந்தேன் கேட்டோம் கால் சரி தரும். இந்த தரம் தான்டா சுட்டது எல்லாருக்கும் சுட்டு போட்டுருக்கான். அது எல்லாரும் அவர் 3 வருஷமா கடைசி கட்டத்தில் சுட்டு போட்டு எல்லாரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்து எல்லாருக்கும் தீப்பாஞ்சி எல்லாருக்குமே வந்து இங்கே தானே வந்து கோயிலே இருந்து தான் சாப்பிடணும். இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன நான் சொல்கிறவங்க அந்த கோயிலே சாப்பிட்றது தீப்பாஞ்சி சாப்பிட்றது பேர் பள்ளையம். தெய்வ மாட்டினவங்களா? ரைட் ஓகே. ஆனாலும் தீப்பாஞ்சவங்களுக்கு வந்து ரைட் தீப்பாஞ்சவங்களுக்கு வந்து இங்கே கொடுப்பாங்க. பார்த்தீங்க சொன்னால் இங்கே பாருங்க சாப்பிட்றாங்க. ஓகே, நல்லபடியாக இந்த நேர்த்திக்கடன் அதாவது என் ஆசையை வந்து நிறைவேற்றி 2வது முறையாக வந்து தீப்பாஞ்சு முடிஞ்சு
தீப்பாஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு இளநீ குடிக்க சொல்லுவாங்களே. ஏன்னா அந்த சூடு தானே, நெருப்பு வந்து தணல் காலில் போகிறதால வந்து இளநீ குடித்து உடம்பு வந்து கூழ்படுத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ நேற்று இரவு தான் கடைசியாக சாப்பிடுது. அதுக்கப்புறமா வந்து இப்போ சாப்பிடுவோம். அதான் நேற்று இரவு வந்து வீட்டை சாப்பிட்டு வந்தது. அதுக்கப்புறமா வந்து அக்கா கொண்டு வந்திருக்காள் பாருங்க சாப்பாடு கெரியரில். ஸோ அப்போ உடனே வந்து சாப்பிடுறதுக்கப்புறம் அதாவது இளநீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து இல்லை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. அதை குறுக்க கட்டிருக்கு. அதாவது இந்த என்ன சொல்கிறேன், அந்த இப்படி பாயறதுக்காக வந்து இப்படி உள்ள மடித்து கட்டுவாங்க. அது அப்படியே வந்துருக்கு. சரி, ஓகே, அப்படியா கெரியரில் அனுப்பிக்க. ஆமாம், இது இந்த வயலில் சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கு. பழங்கஞ்சி அது எப்படி சார் இஞ்சலோட இல்லை ஓண்டா வரைக்கும் நான் எல்லாத்தையும் மறிச்சு வைக்கும். சோயாபீன் தானே பாய்தானே ஃபேவரிட்டா தயிரா சோறு, அடுத்தது வந்து கத்தரிக்காய் கறி, அடுத்தது எங்களை பயத்தங்காவும் சோயாமீட்டும் இது லீ சுண்டல் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, அங்கால பக்கம் இருக்கிறவங்களும் பாருங்க எல்லாருமே வந்து அவங்களோட குடும்பத்தோட வந்துருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்து சொல்லலாம். காணும் நிறைய போல் வளர்க்கலாம் இந்த கரண்டி இருக்கு. Saya tanda kayak itu. இந்த பக்கம் இருந்து இப்படி திரும்பிடு. சரி, அது இருக்கா? நான் சோயா மீட் ஃபேவரிட் தரம் வந்து சோயா மீட் தான் கட்டுறேன் 2 தரம். ஸோ அது வந்து சோயா மீட் கத்திரிக்காய் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, தயிர் இருக்கட்டும், கடைசி சாப்பிடுவோம். என்ன உப்பு போட்டு தந்துருக்காங்க. கொஞ்சம் தான் கொஞ்சம் அதான் அந்த தயிருக்கு தந்துருக்கா அன்னைக்கு நம்ம உப்பு. இப்படி வந்து சாப்பிட்ற உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அங்கே டசாலிக்கான் நினைஞ்சிருக்கேன். டசாலிக்கான் நினைஞ்சிருக்காரா கைதாச்ச காணல. இங்கே இந்த பக்கம் நினைஞ்சா எங்கே அவரை காணல தம்பி. இப்படி என்னன்னா நண்பரோட இருந்து சாப்பிட்றா கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் பாருங்க. அவன் கொண்டு வந்து நான் சாப்பிடுவேன், நான் கொண்டு வந்து அவன் சாப்பிட்றான். இங்கே வந்து டசாலி அம்மா கொண்டு வந்துருக்காங்க கொஞ்சம் சாப்பாடு எடுப்பு. நீ இப்போ கொடுக்க
இதான் வந்து இங்கே இறுதியாக நடக்க போகிற அந்த என்ன சொல்கிற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இப்போ நேற்று வந்து தீப்பாஞ்சு எல்லாருமே வந்து இந்த கோயிலெலாம் தங்கி நின்றவங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி காலையில், அதாவது அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமையில் பின்னேரம் தீப்பாஞ்சண்டா அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தீக்குளிக்கு பால் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் தான் இப்போ வந்து நடக்க போகுது பாருங்க.
அமையும் இந்த இறுதியில்தான் தொழிலுக்கான பாதுகாக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அதில் பங்கெடுக்கின்ற அனைத்து மேடியார்களும் ஆலய முன்னலுக்கு வந்து பெறுமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். மீண்டும் அதே அறிவித்தல் தீர்த்தலுக்கான பாதுகாக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓகே, காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி மட்டும் இல்லை, இதுக்கு முதல்லையும் வந்து ஒரு 2-3 காணொலின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதாவது இந்த தீச்சடங்கை பற்றி திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். இது எங்கே நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஊர், அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாவம் என்ற ஊரில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வந்து இந்த தீச்சடங்கு வந்து நடந்தது. ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தவங்க இந்த இடத்துல பேரை சொல்லுங்கன்னு சொல்லி, அதில் தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். சரி, ஒரே காணொலியாக தரையிலான்றதுக்காக தான் வந்து நாங்கள் பிரித்து இந்த காணொலியாக போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து சில விஷயங்களை வந்து காணொலி பதிவு செய்ய முடியலை. ஏனெண்டா அந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறதால வந்து பிறராலையும் நேரத்தோடு வர முடியாத நிலையில் இருந்ததால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து காட்டலை. அடுத்து என் வாய்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து கடுமையாக வந்து எல்லாமே இருக்குது. ஏனெண்டா 2 நாள் தொடர்ச்சியாக வந்து கோயிலில் நின்றாங்க. அதுக்கப்புறமா தான் அதில் நித்திரை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி தெரிஞ்சது. அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை போனோன்னு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்து போயிட்டு, அதாவது உடம்பு இது. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. 2வது தடவையாக தீ பாஞ்சது. இதுக்கு முதல் ஒரு வருஷம் பாஞ்சினான். இந்த வருஷம் வந்து அந்த தீ மிதிப்பில் வந்து கலந்து கொள்கிறேன். அது உண்மையிலே வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லலாம். ஏனெண்டா இப்போ வெளியிலேருந்து பார்க்குற நிறைய பேரை வந்து கண்ணீரோட அந்த தீச்சடங்கு வந்து நடக்கக்குள்ள வந்து வணங்குவாங்க, அவங்க வேண்டிக் கொள்வாங்க. அந்த இதில் நம்ம கலந்து கொண்டு அந்த தீ மிதிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அந்த இடத்துல வந்து அந்த கடவுளை உணரலாம்னு சொல்லுவாங்களோ, அப்படி அந்த ஃபீல் நம்மளை மனசுக்கு வந்து இருக்கும். அது இந்த தீச்சடங்கில் கலந்து கொண்டாகலை நீங்கள் நேரடியாக கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சொல்லுவாங்க. அப்படி தான் உண்மையிலேயும் வந்து எனக்கு இருந்தது. அதை நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன். சரி, இந்த காணொலி நான் ஏன் அப்லோட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு போன வருஷம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இப்படி ஒரு சடங்கு நடக்கிறத வந்து எல்லாருக்கும் காட்டணும். ஏன்டா இது வந்து இப்போ 2 வருஷம் 3 வருஷமாக நடக்க இல்லை, காலகாலமாக வந்து நடந்து கொண்டு வர ஒரு சடங்கு, தமிழர்கள சடங்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அதை வந்து நான் முதல்ல எந்த வேண்டுதலுக்காக தீப்பாயிறேன். ஸோ அப்போ அதை வந்து காணொலியாக பதிவு செய்து போடுறது மூலம் வந்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். இந்த உணர்வுபூர்வமான இந்த ஒரு சடங்கை எல்லாருக்கும் கடத்துகிற மாதிரி இருக்குமன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து முழுமையாக பதிவு செய்கிறேன். இப்போ ஆனால் எல்லாத்தையும் சரியாக கவர் பண்ண முடியலை. அதுதான் நான் இந்த இதில் கடைசியில் கதைக்கு வந்ததுக்கான காரணம். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நாள் போனதுலேருந்து, அதுக்கப்புறமா அங்கே நின்று அடுத்த காலையில் வந்து அந்த தீக்கட்டை எடுத்து வந்து தீ மூட்டுறதுலேருந்து, அடுத்து பின்னேரம் வந்து பின்னேரம் ஒரு மத்தியான டைமில் வந்து குளித்தியில் ஆட போகிறேன். இப்போ நான் நிற்கிறது அந்த சைட் பக்கம் தான் அந்த குளித்தியில் ஆட போகிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து வேட்டி சட்டையை மாற்றிட்டு தீச்சடங்கில் கலந்து கொள்வது தான். அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து விரதத்தை முடிக்கிறோம். இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அக்கா வீட்டில் இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சு கொண்டு அதுக்கப்புறமா கோயிலே தங்கி அடுத்த நாள் காலையில் தீக்குளிக்கு பால் வாக்குறது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து தீக்குளிக்கு
பால் வார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீட்டை போகலாம். அதுக்கப்புறமா தான் நான் நேற்று வந்து வீட்டை போனேன். தொடர்ச்சியாக காணொலி அப்லோட் பண்ணிடலான்றதுக்காக வந்து நாங்கள் அப்படியே என்ன சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு காணொலி நாளைக்கு ஒரு காணொலின்னு சொல்லி அப்படியே அப்லோட் பண்ண நாங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்குள்ளே நடந்ததை நீங்கள் பார்த்து அவ்வளோவுமே வந்து. ஸோ உண்மையாக இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்தை தெரிவிங்கோ. நிறைய பேர் வந்து சொன்ன நீங்கள் இந்த நிகழ்வை வந்து எங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, உங்களால் அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நீங்கள் நேரடியாக வந்து பார்க்க போகிறீங்களா, அடுத்த வருஷம் வந்து பாருங்கோ. இந்த நிகழ்வை உங்களுக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த மதத்தில் இருக்கிறதால இந்த மதத்தை தூக்கி பிடிச்சி கதைக்கிறாலும் இல்லை, மற்ற மதத்தை தாழ்த்துறாலும் இல்லை. நாங்கள் எல்லா இடத்தையும் போகிறோம். நாங்கள் வந்து பள்ளிவாசல் போகிறோம், நாங்கள் சேர்ச்சிக்கு போகிறோம், நாங்கள் எல்லா இடத்தையும் போகிறோம். அதே மாதிரி தான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன். நான் உண்மையிலே எனக்கும் சந்தோஷம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து காணொலி பதிவு செய்து உங்களுக்கு காட்டியிருந்தேன்ன்றதை வந்து. இப்போ நான் வந்து வீட்டை வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்கள அங்கே அந்த பூசை பொருட்கள் தருவாங்க, அதை கொண்டு சாமி அறையில் வச்சுட்டு குளித்து முடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டு சமையல் சாப்பிடணும். அதாவது பெரும்பாலும் சொல்லுவாங்க என்னென்னா மச்ச சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அது வெஜ் இல்லாமல் நான்வெஜ். ஏன்டா இப்போ தொடர்ச்சியாக கோயில் நாளில் வெஜ் தானே சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது வந்து மரபு ரீதியாக வந்தது. அவள் வீட்டையும் அதே மாதிரி சமைச்சு வச்சிருந்தவங்க நான் நேற்று சாப்பிட்டு அப்படி முடிச்சிட்டேன். ஸோ அப்போ இந்த காணொலி முடிக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், இந்த காணொலி எப்படி இருந்ததுன்றதை வந்து உங்களோட கருத்தை தெரியுங்கோ. நான் இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.